சிம்பிளா இன்ஸ்டன்ட்டா ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவையை வச்சு பண்ண போகிறோம். நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இதனோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்க்கிஷோட துளும்பா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நம்ம ஆயிலில் போடும்போது ஜிலேபி அப்படிங்கிறது பிரியும். ஆனால் இது வந்து ஆயிலில் போடும்போதெல்லாம் பிரியாது. இது தீபாவளி மட்டும் இல்லை, பொங்கல், சங்கராந்தி, உகாதி, ஹோலி எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம். தப்பாகாத ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/3 கப் ரவை, சிரோட்டி ரவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் மில்க் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் போடுறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு முதல்ல இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிடிச்சிருந்தா ஒரு எக்கு கூட நீங்கள் போடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா திக்கான பேட்டர் மாதிரி வரணும். அதாவது இந்த பேட்டர் எப்படி இருக்கணும்னா நம்ம இட்லி மாவோடவே கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஷேப் வரும். உங்களுக்கு பேக்கிங் சோடா பிடிக்கல அப்படின்னா பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. இந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போடுறதுனால என்னாகும் அப்படின்னா இது அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும், நிறைய ஹோல்ஸை வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ நான் ஃபுட் கலர் வந்து போடுறேன். கொஞ்சம் ஒரு ட்ராப் மட்டும்தான், தேவைப்பட்டவங்க போட்டுக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் சாஃப்ரானை அரைச்சி சுடுதண்ணியில் போட்டு அதை கூட நீங்கள் ஊற்றலாம். இல்லை ப்ளைனாக கூட நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் மாவு எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். அதே சமயம் ரொம்ப அதிகமான நேரத்தை பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா போட்டுக்கனால கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஸ்வீட்டில் க்ரியேட் ஆகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரமே ஆகாது. விஸ்க் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் ஈஸியாக வந்துடும். இல்லை கையில் கூட நீங்கள் பீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையில் பிசைஞ்சு கூட பண்ணலாம். இதை 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் சுகர் சிரப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றலாம். அதுக்கப்புறம் 1 கப் சுகர். இது வந்து பிசு பிசு பதம் வந்தால் போதும். கிட்டத்தட்ட குலாப் ஜாமுன் அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய், சாஃப்ரான், கொஞ்சம் கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இந்த சுகர் சிரப் பண்ணும்போது நீங்கள் மீடியமில் வச்சுக்கோங்க, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி 5லேருந்து 7 நிமிஷம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிங்கன்னா அதே அளவு தான். வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்தால் பதம் கரெக்டுன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு கம்பி பதமெல்லாம் வர வேணாம். நமக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதுக்கப்புறம் இதை எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ மாவு 10 நிமிஷமாக நமக்கு ரெடியாக இருக்குது. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். இது வந்து மாவு அப்படியே நீங்கள் வந்து போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இது மாதிரி பைப்பிங் பேக் இருந்தாவோ, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது க்ளீனான பால் பாக்கெட் இருக்கும், அதில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இல்லை அப்படியெல்லாம் வேணான்னா டைரெக்டாகவே நீங்கள் கட் பண்ணிவிட்டு பண்ணலாம். இந்த மாதிரி மோல்டெல்லாம் இல்லை அப்படின்னா. ஸோ நம்ம போட்டுட்டு நம்ம அப்படியே டைரெக்டாக பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மகிட்ட எப்படியுமே ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். உங்களுக்கு ஷேப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டார் ஷேப்பில் வரும். அதுக்காக தான் நான் இந்த மோல்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. அந்த மோல்டு வந்து வெளியே வந்துடும், அந்த நாசில் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஒரு கிளிப்பு போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெளியே வராது. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஷேப், இந்த ஷேப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிலேபி மாதிரி 3 சுற்று விட்டு எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இது சிசர் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் தண்ணியை வந்து நீங்கள் க்ரீஸ் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம், தண்ணியோ ஆயிலோ. இதனோட ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம், லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப லோவில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம நார்மல் ஜிலேபி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆயிலோட ஹீட் வந்து பார்க்கலன்னா பிரிஞ்சு போக பார்க்கும். நமக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி பண்ணிங்கனாலும் அது பிரிஞ்சு போகாது.
ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். பேக்கிங் சோடா பிடிக்காதவங்க நீங்கள் ஈனோ போட்டுக்கலாம், பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். கோதுமை பிடிக்காதவங்க மைதா பிடிக்காதவங்க கோதுமை யூஸ் பண்ணிக்கோங்க. பால் பவுடர் இல்லைன்னா பாலை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஃப்ரை ஆனதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சுகர் சிரப்பில் போட போகிறோம். சுகர் சிரப் வந்து வார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக இருந்தால் ஓகே. நல்லா சூடாக எடுத்து டைரெக்டாக போட்டுருங்க, அப்போ தான் அது சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து என்ன பண்ணணுன்னா, நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுகர் சிரப்பை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் சுகர் சிரப்பை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹோல்ஸ்குள்ளே நம்ம சாப்பிடும்போது தேன் மிட்டாய் மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடும். சொன்ன மாதிரி சுகர் சிரப் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதே மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து போட்டு எடுத்துடலாம். கூட சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன். இல்லை சாஃப்ரான் நான் போட்டிருக்கேன், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இடையில லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். 5-10 நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்பை வடிகட்டிட்டு எடுத்துருங்க, இல்லைனா சொதன்னு ஆகிடும். ஸோ இப்படி வடிகட்டிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் வந்து செகண்டும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு குறைவான அளவில் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமான அளவில் செய்யலாம். நீங்கள் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மோல்டு இல்லாமல் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஜிலேபி எப்படி பண்ணுமோ அதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டார் மோல்டு இல்லாமல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாங்கிரி, மினி ஜாங்கிரி எல்லாம் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஆயில், நான் சொன்ன மாதிரி இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. கார்ன்ஃப்ளவர் வந்து நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும், சிரோட்டி ரவையும் நல்ல கிறிஸ்பினஸாக கொடுக்கும். ஸோ ரெண்டாவது நம்ம போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விடுங்க, அப்போ தான் வந்து ஆயில் அந்த சுகர் சிரப் அப்சர்வ் பண்ணும். அதிகமாக நம்ம சுகர் சிரப் வச்சோம் அப்படின்னா நம்ம அப்படியே போட்டுட்டு டிப் பண்ணி விட்டுறலாம். நம்ம குறைவாக செய்கிறதுனால கொஞ்சம் தான் சுகர் சிரப் பண்ணியிருக்கோம், பட் இதே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம அப்பப்போ மிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கும், அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ இது உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்.